என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சொல்லும் அருமையான ஆராத்திங்க, சொல்லும் அருமையான ஆராத்திங்க. எங்க ஜெகதீஷ் மச்சானுக்கு நாங்க சுத்தம் ஆராத்திங்க, எங்க ஜெகதீஷ் மச்சானுக்கு நாங்க சுத்தம் ஆராத்திங்க. காரால வம்சத்துல காரால மச்சான், காரால வம்சத்துல காரால மச்சான், அல்லியரே மச்சான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துங்க வீட்டில் ஃபோட்டோ காமிச்சாங்க. அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்தேங்க. நல்ல கேரிங்கான பொண்ணு. அப்புறம் நேரில் போய் பார்க்கல தான் தெரிஞ்சுங்க. இப்போ இருக்கிற ஃபோட்டோ பார்க்கல, காலேஜ் டைம் எடுத்த ஃபோட்டோ தான் பார்த்தேன். அப்போவே பார்த்து பிடிச்சிருந்துச்சுங்க. அப்புறம் பேச தான் தெரிஞ்சுங்க, கரெக்டாக நல்ல பொண்ணு தான், நமக்கு செட் ஆவாங்க அப்படின்னு தோணுச்சு. என்ன கொஞ்சம் அலவெண்ட்டாக இருப்பாங்க, கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மற்றபடி எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. சரி கோயிலை பார்த்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் நான் கோயிலை பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டேன். வீட்லேயே ஷாக். லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட், லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட். சரி கேரிங்க பார்த்து 100% கேரிங்காக தான் இருப்பாங்க தெரியும். எக்ஸாம்லேருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு கரெக்டான பர்சன் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சொல்றேன், என் வீட்டுல இருக்க மாதிரியே அங்கேயும் போய் இருக்கணும்.
உடல் உயிர் உன் மனம் அரசிய மனம் அடைந்து வாழ வேண்டும் நாயனும் நல்வாழ்வு நினைக்கும் என் மனம் மறையாதே என் கனவே காற்றாக நீ இருப்பாய் நீ ஃபியூச்சர்ல வந்து அவங்க டிமாண்டா இருக்கணும்னாலும் ஓகே, இல்ல வந்து ஹோம் வீட்லயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே. வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இல்லைங்க அவங்களோட இதுதான். சீதா ராமா